மக்களும் அந்த திருவிழாவை ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப பக்தி பயத்தோட கும்புற மாதிரியான ஒரு மாதமா இருக்கிறது தான் சித்திரை மாதம். இவங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது, ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில குடும்பத்துக்காக அயராது பாடுபட ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகமா இருக்கும். உங்களுக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கார் சித்திரை 1ஆம் தேதி மேசராசிக்கு. நீங்க மெயினா வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வமே நவகிரகம் சூரிய பகவான் வழிபாடு தான். 90% மக்களுக்கு இது தெரியாது. ஆமா, என்ன ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குதா, என்னத்த நம்ம பார்க்க என்ன நடக்குதோ அதான நடக்கும்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்ல இருப்பாங்க. தொழில் உங்களுக்கு வருமானம் வரப்போதும், அதுவும் கூட்டு தொழில் மூலமா வருமானம். சில பேருக்குலாம் எனக்கு பார்ட்னர் வந்தாலும் எனக்கு ஒரு கால எனக்கு பார்ட்னரே எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்றவங்களுக்கு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. சித்திரை மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இப்படி பிறக்கும் போது முதல் மாசமான சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா, பொதுவாகவே சித்திரை மாதம் திருவிழாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் திருவிழா, ஒவ்வொரு கோவில்லையுமே ஒவ்வொரு அம்மன் கோவிலின் திருவிழா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மக்களும் அந்த திருவிழாவை ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப பக்தி பயத்தோட கும்புற மாதிரியான ஒரு மாதமா இருக்கிறது தான் சித்திரை மாதம். கள்ளழகர் ஆற்றில இறங்குறதும் இந்த மாதம் தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம சொல்றது சித்ரா பௌர்ணமி. அதாவது எத்தனாம் தேதி வருகிறது அப்படின்னா, தமிழ் மாதம் சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி. இப்ப இதுல என்ன விசேஷம்னு சொன்னோம்னா, சித்திரகுப்தர் வழிபாடு. நம்மளுடைய கர்ம வினைகளுடைய பாவத்தையும் நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வழிபாடு பண்றது மூலமா அதன் பாதிப்பை குறைக்கிறாங்க. இந்த சித்திரகுப்தன் வழிபாடு ரொம்பவே சிறப்பம்சம். தவறாம அனைவரும் அந்த வழிபாடு மேற்கொள்ளுங்க. அட்சய திருதை வரப்போகுது. அட்சய திருதை நல்ல நாள். அந்த நாள்ல நகை வாங்கணும், நகை சேர்க்கணும். உங்களால முடிஞ்சளவு இப்ப உள்ள தங்க விலை ஏற்றத்துல கண்டிப்பா அந்த நகை வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும், ஒரு வெள்ளிலயோ 1 கிராம்லயோ அல்லது ஜஸ்ட் ஒரு காயின், ஒரு சின்ன உங்களால முடிஞ்ச ஒரு கிராம்ல 1/2 கிராம்ல ஒரு காயின் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பம்சமானது. இந்த மாதத்தை வச்சு கணிக்கிற ஜாதகங்கள்ல இந்த ஒரு மாசத்துல என்ன பலனோ அதுதான் இந்த வருஷம் ஃபுல்லாவே இருக்கும். 90% மக்களுக்கு இது தெரியாது. ஆமா, என்ன ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குதா, என்னத்த நம்ம பார்க்க எதுனாலும் என்ன நடக்குதோ அதான நடக்கும்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்ல இருப்பாங்க. ஆனா முழு மனதோட இந்த சித்திரை மாதம் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு முயற்சியோட அவங்க செயல்படும் போது அவங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை அவங்க நினைச்சு பாசிட்டிவான வைப்ரேஷனோட இருக்கும்போது என்னன்னா, எல்லாமே நினைக்கிறதுல இருந்து எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். ஏன்னா கோவில் குளம்னாலே ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதத்துல ஸ்டார்டிங்ல இருந்தேவும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலயுமே கொடியேற்றம் ஆரம்பிச்சிருவாங்க. கொடியேற்றம் பண்ணி ஒவ்வொரு திருவிழா நடக்க ஆரம்பிச்சிரும். அப்படிங்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் அனைத்துமே பாசிட்டிவா இருக்க போகுது. இந்த பாசிட்டிவான மைண்ட நம்மளும் கொண்டு வந்தாதான் அடுத்தடுத்து லைஃப், அடுத்தடுத்த மாசம் எல்லாமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட போகும். சரிங்களா? அதாவது இந்த மாசத்துக்கு காலண்டர் மட்டும் மாறாது, ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி லெவலும் மாற்றத்தை கொண்டு வர போகுது. அப்படிப்பட்ட மாசம் தான் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துக்கு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ராசியா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே போகலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு தான் நம்ம சூரிய பகவான் பிரவேசிக்கிறாரு இந்த சித்திரை 1ஆம் தேதி. அப்படி இருக்கிற உங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சூப்பரான மாதம் சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தையும் இழக்கக்கூடாத சில விஷயங்களையும் இழந்துருக்கீங்க. நீங்க அந்த ஒரு உயிருள்ள மனிதரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஃபியூச்சருக்கு நான் சேர்த்து வச்சேன், ஆனா இந்த நேரத்துல இது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை இழந்து ஒரு மன வருத்தத்திலையும் என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியலன்னு சொல்ற தவிக்கிற உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஒரு கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கிட்டு வாப்பா, உனக்கு நான் இதை விட பெஸ்டான ஒரு ஃபியூச்சரை கொடுக்கேன், நீ இதை விட இதெல்லாம் மறக்கிற மாதிரியான ஒரு லைஃப வாழ்க்கையை உனக்கு நான் ஏற்படுத்தி தாரேன்னு சொல்லி சித்திரை மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு நம்ம சூரிய பகவான். நீங்க இதற்கு முன்னாடி நீங்க பார்த்த வேலையில பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்க எப்பவுமே வேலை பார்க்கறதுக்கு அஞ்சவே மாட்டீங்க. ஏதோ ஒரு வேலை உங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு வேலை பண்ணிக்கிற இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அடிஷனலா இதை பார்ட் டைம் ஜாப், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இல்ல அரசாங்க உத்தியோகம் ட்ரை பண்ணிக்கிறவங்க எல்லாம் எனி டைம் சும்மா புக்கு தூக்கி வச்சுட்டே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். கொஞ்ச நேரம் படிப்பீங்க, அடுத்து உங்களுடைய சொந்த உழைப்புல முன்னேறணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்துக்கிறவங்க. ஆனா இன்னும் அந்த பாயிண்ட எட்டி பிடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க இந்த ஜாப்ல போய் உட்காருவீங்க. அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை ரொம்பவே உங்களுக்கு சாதகமா இருக்கும்.
அதாவது நீங்க எப்பேற்பட்டவங்கன்னா எவ்வளவு தூரம் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் மத்தவங்க மேல வந்து அதிகமா வெளிப்படையா பாசத்தை வச்சிருக்க மாட்டீங்க. நீங்க உங்களுடைய பாசம் எப்படின்னா யார் கணக்கும் தெரியாது, ஆனா ஒவ்வொருத்தர் மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். எப்ப வேணா பெரிய கல்லு, மனசே கல்லா இருக்கு, இவங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது, ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில குடும்பத்துக்காக அயராது பாடுபட ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகமா இருக்கும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு. திருமணம் தாமதம் ஆயிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்குது இந்த மாதத்துல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காதல் வாழ்க்கை வந்து திருமணத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க மேச ராசி அன்பர்களுக்கு. அதனால தைரியமா உங்களுடைய காதலை வீட்டுல சொல்லி மேரேஜ் கொண்டு போகலாம். முக்கியமான விஷயம் தொழில். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஓகே. முக்கியமா பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன வேணும்? தொழில் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும். தொழில் உங்களுக்கு வருமானம் வரப்போதும், அதுவும் கூட்டு தொழில் மூலமா வருமானம். சில பேருக்கெல்லாம் எனக்கு பார்ட்னர் வந்தாலும் எனக்கு ஒர்க்காகல, எனக்கு பார்ட்னரே எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்றவங்களுக்கு மேசராசியை பொறுத்தளவு பார்ட்னர் வந்து எப்பவுமே செட் ஆகும். அவங்க வந்து தனியா பண்றதை விட அவங்க கூட்டு தொழிலோட பண்ணும்போது நண்பர்கள் மூலமாகவோ தெரிஞ்ச நபர்கள் மூலமாகவோ அந்த கூட்டு தொழில் பண்ணும்போது அது சூப்பரான ஒரு நல்ல நிலைமைக்கு போகும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஓகே, தொழில் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்குது, வருமானம் எல்லாமே பிரச்சனையே இல்லாம இருக்குது, அப்படின்னா எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லும்போது தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும், இல்ல ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மறுபடியும் அதுல சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நீங்க அவங்களை என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா பாசமா பாத்துக்கிட்டாலும் நீங்க வெளிக்காட்ட மாட்டீங்க இல்லையா? நீங்க உங்கள ஏதாவது அவங்க சொன்னா மட்டும்தான் அதை கவனிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே அவங்களோட உட்காந்து அவங்கள்ட்ட பேசுவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஒதுக்குவீங்க அவங்க கூட பேசணும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம எப்படி பண்ணா நம்ம சரியாகும், அதை கியூர் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிகள் பண்ணலாம் சொல்லி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் எடுத்த முடிவு தான் சரி. இதுல மேசராசிக்காரங்க ஆண்களா இருந்தாங்கன்னா ஒரு பிடிவாத குணத்தோட இருந்திருப்பீங்க. நான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு, இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்லுவீங்கன்னா ஒரு ஹெட் வெயிட்டாவும் சொல்லலாம், இல்ல நான் தான் சொல்லி ஒரு தெனாவடு தைரியத்திலும் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்பதான் நீங்க எப்படி நம்ம என்ன மாதிரியான பேச்சு மூலமா நம்மளுடைய தன்மையை மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறாரு மேசராசியில. இந்த மாற்றத்தின் மூலமா கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் கிடக்கும். சரி, என்ன வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் சித்திரை 1ஆம் தேதி மேசராசிக்கு. நீங்க மெயினா வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வமே நவகிரகம் சூரிய பகவான் வழிபாடு தான். தினமும் காலையில இருந்துச்சு குளிச்ச உடனேவும் நீங்க மாடியில இருந்தாலும் சரி வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு சூரிய பகவானை பாத்துருங்க. சூரிய பகவான் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நின்று வழிபாடு பண்ணுங்க. அப்படி தினமும் காலையில அவர் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு சூரிய உதயம் 5:50 இருந்து 6 மணி 6:10 வந்துருவாரு. இந்த நேரம் நீங்க தவறாம சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இன்னும் நீங்க ஒண்ணுமே ஓடக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவர் கொடுப்பாரு. அரசாங்க உத்தியோகம் முயற்சி பண்றவங்களுக்கு இவரோட வழிபாடு மிகவும் சிறப்பா தான் இருக்கும். எத்தனை வருஷமா நான் ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா சூரிய பகவான் வழிபாடு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும் வழிபாடா இருக்குது. இப்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.